Welcome back to AS English. Let's make English sentence. இந்த வீடியோவில் ஒரு ஆங்கில வாக்கியம் உருவாக்குவதை பார்க்கலாம். அவன் ஒரு கதையை சொல்கிறான் என்ற வாக்கியம் ஆங்கிலத்தில் எப்படி உருவாக்குவது என்பதை பார்க்கலாம். Things to find. இந்த வாக்கியத்தில் கண்டுபிடிக்க வேண்டியவை subject, verb, object, complement மற்றும் extra information. இவற்றை கண்டுபிடித்தால் ஆங்கில வாக்கியத்தை எளிதாக உருவாக்கிவிடலாம். முதலில் சென்டென்ஸை பிரேக் டவுன் செய்ய வேண்டும். அதாவது இந்த சென்டென்ஸில் 3 பாகங்கள் இருக்கின்றது. அவைகள் அவன், ஒரு கதை மற்றும் சொல்கிறான். இப்போது முதலில் நாம் சப்ஜெக்டை கண்டுபிடிக்க வேண்டும். சப்ஜெக்ட் யார் என்ற கேள்விக்கான பதில் அவன், ஆங்கிலத்தில் ஹி. இரண்டாவது வேர்ப், என்ன செய்கிறான், சொல்கிறான் என்ற பதில் கிடைக்கின்றது. B1 இருக்கின்றது, ஆங்கிலத்தில் டெல். மூன்றாவது ஆப்ஜெக்ட், எதை என்ற கேள்விக்கான பதில் இங்கு ஒரு கதை என்று விடை கிடைக்கின்றது, எ ஸ்டோரி. இப்போது சென்டென்ஸ் ஆனது அவன் ஒரு கதை சொல்கிறான் என்பதை, அவன் என்பது நாம் முதலில் கண்டுபிடித்த சப்ஜெக்ட் ஆகையால் 1வது பாகம், ஒரு கதை என்பது நாம் கண்டுபிடித்த 3வது பாகம், சொல்கிறேன் என்பது 2வது பாகம். இந்த வாக்கியத்தில் 3 பாகங்கள் இருப்பதால் இந்த சென்டென்ஸில் கிடைப்பது சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். ஆகையால் பேட்டர்ன் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இப்போது யார், ஹீ ப்ளஸ் என்ன செய்கிறான், டெல் ப்ளஸ் எதை, எ ஸ்டோரி. இவற்றை நாம் டைரக்டாக அப்ளை செய்யும்போது ஹீ டெல்ஸ் எ ஸ்டோரி, அவன் ஒரு கதையை சொல்கிறான். டெல்ஸ் என்பது ஹீ வருவதால் எஸ் ஃபார்ம் சேர்த்து டெல்ஸ் சொல்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.